நாம் தொடர் வேத பாடமாக ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் செய்ததான அற்புதங்களை குறித்து இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது 37 அற்புதங்கள் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் 11ஆம் அற்புதத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். நாயின் ஊர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரிலே ஒரு விதவையினுடைய மகன் மரித்து போனான். அந்த வாலிபனை கர்த்தர் தொட்டு குணமாக்கினதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த இரவு வேளையில் நம்முடைய தியானத்திற்காக 12வது அற்புதத்தை நாம் சிந்திக்கலாம். இந்த 12ஆம் அற்புதத்தை குறித்து 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும், லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும், மார்க்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35லிருந்து 41ஆம் வசனம் வரையில் இது சொல்லப்பட்டு, மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த 12வது அற்புதம் 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மத்தேயின் புஸ்தகத்தில் மத்தேயின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும், லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை இது இந்த காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் இந்த வசனங்களை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க்கின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மார்க்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12வது அற்புதத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். இது 3 இடங்களில் நான் சொன்னது போல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மார்க்கு இன்னும் விவரமாக இதை சொல்லியிருக்கிறார். நாம் இந்த மார்க்கிலிருந்து நம்முடைய சிந்தைகளுக்கு இந்த தியானத்தை கொண்டு வருவோம். இதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் போதும் அல்லது இந்த வசனத்தில் பார்க்கும் போதும் ஒரு மனிதன் கரை சேருவதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதான வசனத்தை நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கை என்பது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நாம் போய் சேர வேண்டியதான வாழ்க்கை. வெளிப்படத்தில் சொல்லப்படுது, நதியிலே இக்கரையிலும் அக்கறையிலும் ஜீவ விருட்சங்கள் இருந்ததாக அந்த பரலோகத்தில் இருக்கும் அந்த கரையை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த பூமியின் கரையில் இருக்கிற நாம் மறுகரையாகிய அல்லது மறு வாழ்வாகிய பரலோகம் என்றும் நித்திய கரைக்கு போய் சேருவதற்கென்று கர்த்தர் நம்மை இந்த சபையில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இந்த வசனத்தை நாம் அப்படி ஒப்பனையிட்டு நாம் சிந்திக்கலாம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நம்ம எல்லாரும் அழைத்திருக்கிற அழைப்பு, இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அக்கறைக்கு போகும்படியான அழைப்பு. இந்த பூமியிலே நாம் பிறந்திருந்தாலும், பூமியிலே நாம் வசித்திருந்தாலும், நம்முடைய கரை இதுவல்ல. நாம் போய் சேர வேண்டிய கரை ஒன்று உண்டு. அது அக்கறையாகிய தேவனுடைய சமூகம். இன்னொரு விதத்தில் உலக பார்வையில் பார்க்கணும்னா, இப்போ இருக்கிற கரையில் நாம் சில சந்தர்ப்பங்களில் போராட்டங்கள், பலவீனங்கள், கடன்கள், பாரங்கள், தேவைகள், குழப்பங்கள் இவைகள்லாம் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு குறித்திருக்கிற கரை என்பது ஒரு நல்ல இளைப்பாறுதல், சமாதானம், ஆசீர்வாதம், நித்திய வாழ்க்கை, இவைகளை குறிப்பதுதான் அக்கறையாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்களில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்களும் ஆண்டவரும் ஒரு படகில் அக்கறைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்களை சுற்றிலும் பல விதமான படகுகளும் கூட இருந்ததாக நாம் அங்கே படிக்கிறோம். நீ அடுத்த வசனத்தில் பார்த்தா, வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது.
இங்கே ஆண்டவர் படகுகளை புறப்பட்டு போகிறார். அநேக படகுகள் அவர்களை சுற்றி காணப்பட்டதை நாம் இந்த வசனங்களில் படிக்க கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த சம்பவத்திலிருந்து நம்முடைய தியானத்தை தொடங்குவோம். ஒரு மனிதன் அக்கறைக்கு போவதற்கு முன்பாக இந்த கொந்தளிப்பும் இந்த காற்றையும் கடந்தால் ஒழிய அவன் அக்கறைக்கு போவதில்லை. வாழ்க்கை என்பது புயல் காற்று, சுழல் காற்று, இப்படி பலவிதமான காற்றுகளை தாண்டி தான் நம்ம போக வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அக்கறைக்கு போவோம்னு அழைக்கப்பட்ட பின்பு அவர்கள் சந்திக்க வேண்டியதான இந்த படகின் வாழ்க்கையில் அக்கறைக்கு போகும் வரையிலும் இருக்கிறதான காற்றும் கொந்தளிப்பும் கடலும் அலைகளும் அவர்களுக்கு புரிவதே இல்லை. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம், வாழ்க்கையில் இப்படி அப்படி நம்ம அலைந்துட்டு இருக்கிறோம், இந்த காற்றுக்கு எது காரணம், ஏன் இப்படி ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, இப்படிப்பட்ட போராட்டங்கள் இப்படி அப்படிமா அலைஞ்சிட்டு ஒரு நிலையான ஒரு ஸ்தலத்தில் இருக்க முடியலையே அப்படின்லாம் நமக்கு சிந்தை வருகிறது. அப்போ நாம் ஒன்று சிந்திக்கணும், அக்கறைக்கு போகும் முன்பாக நாம் இதை சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் நம்முடைய யாத்திரையாகிய இந்த படகு யாத்திரையில் அடிக்கடிக்கு இப்படி காற்று மோதுவதும் அலைகள் வீசுவதும் மோதுவதும் இது இயல்பானது. இதை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் பரலோகத்தை குறித்தான ஒரு சரியான ஞானம் இல்லாமல் அதை மறந்துக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ சேர வேண்டிய கரை இது இல்லை, உனக்கு நான் வைத்திருக்கிற கரை வேறு ஒரு அக்கறையான ஒரு தூரத்தில் இருக்கிறதான ஒரு ஜீவ நீருற்றுள்ள ஒரு கரை. அதை நாம் பிடிக்கணும், அதை நாம் பெற்றுக்கொள்ளணும், பலவந்தப்படுத்தி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு படகுல போகிறார், கூட சீசர்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு கூட மற்ற ஜனங்களும் படகுகளோடு வராங்க. நீங்கள் அதை படிச்சீங்கன்னா தெரியும். 36ஆம் வசனத்தில் பார்க்கும்போது வேறே படகுகளும் அவர்களோடு கூட இருந்தது. அப்போ நிறைய படகுகளோடு தான் ஆண்டவர் புறப்படுறார். இப்போ நாம் நம்மில் பலரும் கூட நம்மோடு கூட தான் தொடங்குறாங்க. அவங்களுக்கு பாருங்கள் கொந்தளிப்பு இல்லை, அவங்களுக்கு காற்று இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க பாட்டுக்கிட்டு எப்படி வருதோ அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கேர் கிடையாது. நிறைய பேர் அலைகளில் மோதிக்கிட்டு இப்போ படகு எல்லாம் ஒன்றா தான் போய்கிட்டு இருக்குது. அவங்க யாரும் என்ன பண்ணலன்னா இவங்கள போல இல்லை. இந்த சீசர்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசத்தை கவனிங்க. எல்லா படகுகளும் புறப்படுது. சீசர்கள் இருக்கிற படகுல தான் யார் இருக்கான்னா ஆண்டு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த படகுகளுக்கு என்ன ஆச்சுன்னு இங்கே விவரமாக சொல்லப்படலை. கூட வந்த படகுகளுக்கு ஒருவேளை சேதமாச்சா இல்லை அவங்க மரித்து போனாங்களா, அந்த படகுகளை குறித்ததான வசனங்கள் சொல்லப்படலை. ஆனால் சீசரில் இருந்த படகுலே பிரச்சனை வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அர்த்தம் என்ன? உலகத்தில் தனிமையில் வாழ்கிற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை. அவன் எப்படி வேணால் வாழலாம், அவன் எப்படி வேணால் நடக்கலாம், அவன் எப்படி வேணால் சுற்றலாம், அவன் படகுல எந்த சேதம் வந்ததாக இங்கே குறிப்பிடப்படலை. ஆனால் கர்த்தரோடு நடக்கிறவன், கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவன், கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள வந்தவனுடைய வாழ்க்கையில் அலைகளும் காற்றுகளும் மோதுவது இயல்பு. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அலைகள் மோதிக்கிட்டு இருக்குது, எத்தனை போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேத வசனத்தை பார்க்கும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் அலைகளை சமுத்திரத்தை குலுக்குகிறதான சேனைகளின் கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கும்படி சமுத்திரத்தை குலுக்க வல்லமை உள்ளவர் தான் ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவரே அலைகளை கொண்டு வரார். சில நேரத்தில் நம்ம சரிப்படுத்த வேண்டிய விதத்துக்கு நாம் விசுவாசத்தில் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே சில அலைகளை என்ன செய்தாரா கொண்டு வரார். இப்போ நீங்கள் அவன் படகுல பாருங்கள், எந்த அலைகள் இல்லை, அவன் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம். அதனால் பரலோக பாதை என்பது அது நெருக்கமும் இடுக்கமான வாசல். அதில் பிரவேசிப்பவர்கள் ஒரு சிலர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கையில் ரட்சிப்பின் பாதையில் இந்த விசுவாச பாதை என்பது கொஞ்சம் கொந்தளிப்பு, கொஞ்சம் காற்று, அலைகள் மோதுவது இருக்கிறதாம். நீங்கள் படித்ததான ஏசி 51 என்பது ஒரு நியாய தீர்ப்பின் நாட்களில் வரப்போகிறதான ஒரு வசனமாக இருந்தால் கூட அந்த சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்கிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுகிறது? 5:22. கடவாதபடிக்கும் கடக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரே அலைகளை நிறுத்துகிறவரும்
அவரே அலைகளை உண்டு பண்ணுகிறவரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசியா 51:15 அவரே சமுத்திரத்தை குலுக்கி அலைகளை கொந்தளிக்க செய்கிறார். ஆனால் எரேமியாவின் புஸ்தகம் 5:22 படிக்கும்போது அலைகள் ஒருவேளை மோதி அடித்தாலும் அது மேற்கொள்ளாதபடிக்கு அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கு கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமான சமுத்திரத்தின் மணலை எல்லையாக வைத்திருக்கிறார். அவர் தான் அதுக்கு தடுப்புச்சோறு போட்டிருக்கிறார். அது இந்த எல்லைகளுக்குள்ள நில்லு. இப்போ கடலில் பாருங்க, மணல் சேர்க்கப்பட்டிருக்குது, மணலை கொட்டி வச்சிருக்கிறாங்க, தடுப்பணைகளை போடுறாங்க. ஏன்னா அந்த அலைகள் மீறி வெளியே வந்துடக்கூடாது, யாருக்கும் சேதம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது உலக பிரகாரமாக ஒரு காப்பதற்கு செய்கிறான். ஆனால் கர்த்தர் அலைகள் கொந்தளித்து வரக்கூடாதபடி மணலை கொண்டு வேலி அடித்திருக்கிறதாக வேதத்தில் பார்க்கணும். அப்போ இந்த வசனங்கள் நமக்கு சொல்வது காரியம், கர்த்தர் நினைத்தால் அலைகளை கொந்தளிக்கவும் முடியும், அலைகளை அமர்த்தவும் முடியும். நீ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அலைகள் கொந்தளிப்புகள் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. நீ பலருடைய வாழ்க்கையில் பலவிதமான காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கிறது. ஏசியாவின் புஸ்தகம் 21:1 வாசிக்கும் போது ஏசாயா 21:1 தென் திசையிலிருந்து சுழல் காற்று வருகிறதாக வேதத்தில் படிக்கிறோம். 21 கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை சுழல் காற்று. இங்கே சொல்லப்பட்டதான காற்று அலைகள் மோதினது. அதுக்கு காரணம் சுழல் காற்று என்று சொல்லப்பட்டது. காற்றுல பல காற்று இருக்குது. ஈரோக்கிலோதன் இருக்குது, புயல் காற்று இருக்கிறது, சுழல் காற்று இருக்குது. ஒரு பல விதமான காற்றுகளை வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காற்று சுழல் காற்று, இது தென் திசையிலிருந்து புறப்பட்டு வருகிறதாக நாம் படிக்கிறோம். தென் திசை என்பது வட திசைக்கு எதிராக இருக்கிறதான திசை. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. வட திசை என்பது சியோன் பர்வதம் பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு எதிர்மறையான ஒரு திசை தான் தென் திசை. அப்போ ஒரு மனிதன் அக்கறையாகிய வடக்கு திசையை நோக்கி அல்லது கரையை நோக்கி போகக்கூடாதபடிக்கு தென் திசை ஆகிய எதிர்முனையில் இருக்குதான் இந்த உலகம், பிசாசு, மாம்சமும் கூட கொந்தளிப்புகளை கொண்டு வருது. ஒன்று ஆண்டவரே கொந்தளிப்பை கொண்டாடுறாரு, ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இன்னொரு விதத்தில் பிசாசு, இந்த உலகம், மாம்சம் நாம் அக்கறைக்கு போய் சேர்ந்து விட்டா பரலோகம் போய் சேர்ந்து விடுமேன்னு சொல்லி அவனும் அலைகளை கொண்டு வரோம். ரெண்டு விதமான அலைகளை ஒரு விசுவாசி சந்திக்கிறான். ஒன்று ஆண்டவரே அலைகளை கொண்டு வர்றாரு, ஒன்று பிசாசு, உலகம், மாம்சம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அலைகள் வருகிறதை பார்க்கும். இந்த அலைகளுக்கான காரணம் இங்கே சொல்லப்படுகிறது சுழல் காற்று. இது தென் திசையிலிருந்து புறப்படுகிறது. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் ஆகிய தேவனுடைய பர்வதத்துக்கு நாம் போய் சேரக்கூடாதபடிக்கு இது இந்த படகு ஆகிய இந்த கடல் பிரயாணத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் படகின் மேல் மோதி எப்படி ஆகியும் நம்முடைய பிரயாணத்தை நிறுத்த வேண்டும் என்று இது போராடுகிறதை நாம் இந்த வசனங்கள் மூலமாக சிந்திக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய பிரயாணங்களை இப்படி தான் காற்று வீசி அநேகரை கவுத்து போடும்படியாக, வாழ்க்கையை சிதறடிக்கும்படியாக, வேலைகளை நிற்கக்கூடாதபடிக்கு, ஜெயஜீவியம் செய்யக்கூடாதபடி, வேறுபாட்டின் வாழ்க்கை வாழக்கூடாதபடி, கர்த்தருக்காக நிற்கக்கூடாதபடி கவிழ்த்து போடும்படிக்கு வருகிறது. இந்த காற்று வீசும் போது படகு சேதமாகுது. அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. படகுல ஜீவன் போராட்டத்துக்குள்ள சந்திக்கிறாங்க. அந்த காற்று வந்த உடனே அந்த படகு முழுவதும் நிரம்பிற்று. நீங்க வேதத்தில் படிச்சு பாருங்க, 38 37 படிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி. இந்த காற்று வீசின உடனே படகு நகரக்கூடாதபடி அலைகள் படகுக்குள்ளே இறம்பிருச்சு. படகு நிரம்பிருச்சு. படகு நிரம்பினா என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் ஒரு படகை வச்சிருக்கிறீங்க, அந்த படகுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த கெப்பாசிட்டி உள்ள வெயிட் தான் அது பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ இது தண்ணி மேலே இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி அதுக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்தோ ஒரு உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படகு போக முடியாது. அது சேதமாகி முழுகிடும் அல்லது அந்த படகை கவுத்து போட்டுரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசு என்ன செய்யறான்னா, இப்படிப்பட்ட கொந்தளிப்புகளை கொண்டு நாம் நித்தியத்தை பெறக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை இப்படிதான் கவுழ்த்து போடும்படிக்கு வருகிறான். இங்கே தென் திசையிலிருந்து புறப்பட்டதான சுழல் காற்று. ரெண்டு விதமான காற்று வேதத்தை நாம் படித்தோம். ஒன்று கர்த்தராலே அனுப்பப்படுகிற காற்று, கொந்தளிப்பு, ஆனால் அது அவரை அமர்த்துகிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுற காற்று என்பது விசுவாச பயிற்சியிலே கொண்டு வரப்படுகிற காற்று. இது பிசாசினாலே, உலகத்தினாலே அல்லது சத்துருவின் வல்லமையினாலே நமக்கு எதிரடியாக இருக்கிற காற்று என்று நாம் சிந்திக்கலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சுழல் காற்று போராடுகிறது. தென் திசையிலிருந்து புறப்பட்டு வருது. எல்லா காற்றுக்கும் ஒரு திசை இருக்குது. இந்த காற்று சுழல் காற்று கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட காற்று அல்ல. இது பிசாசினாலே, உலகத்தினாலே, மாம்சத்தினாலே அனுப்பப்பட்டதான ஒரு தென் திசை காற்று. இது படகு நிரம்பத்தக்க படகை கவுக்க பார்க்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பத்தை கவிழ்க்கணும், அழிக்கணும், அவன் செத்து போகணும், வாழக்கூடாது, பிசினஸ்ல நிற்கக்கூடாது, ஓடிடணும், இப்படிலாம் பிசாசு நாம் ஒரு ஆசீர்வாதமான கரையை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அல்லது பரலோக நித்திய வாழ்க்கையை பெறக்கூடாதபடி கவிழ்ப்பதற்கென்று
அல்லது நம்மை சேதப்படுத்துவதற்கு என்று பிசாசு போராடுவதை நாம் பார்க்கிறோம். நல்ல அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஆனால் அவங்களால இதில் போராட முடியாது. அவங்களுக்கு நல்ல நீச்சல் பயிற்சி இருந்திருக்கலாம், ஒருவேளை படகுலே வாழ்ந்துருக்கலாம், அவங்களுக்கு முடியாது. பேதுரு பாருங்க, பயிற்சி எடுத்த ஆள் தான். இவங்கெல்லாம் படகுலே வேலை செஞ்சவங்க, படகுலே மீன் பிடிச்சவங்க தான். ஆனால் இது அவங்களால முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே இந்த முன் அனுபவம் உள்ளவர்கள் தான். ஆனால் சத்ருவோடு போராடுவதற்கு ஒரு விசேஷமான கிருபை அவசியமா இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம நினைக்கிறது போல செஞ்சு விட முடியாது. சில காரியங்களை பாருங்க, நாம முடிச்சிடலாம் நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் இவங்க முயற்சி பண்ணாங்க, கொஞ்ச நேரம் போராடி பார்த்தாங்க. நீங்கள் அடுத்த இருக்கிற வசனங்களை படித்து பாருங்க, மத்தியில் படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அவங்க கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணாங்க, போராடி பார்த்தாங்க. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டு தான் கடைசியில் ஆண்டுகிட்ட வராங்க. மத்திய 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 25, 24, 25 படகு அலைகளினாலே மூடப்பட்ட அதே போல நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்போது கடலில் சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. படகு மோசத்துக்கு வந்துருச்சு. நீங்க பல குடும்பம் மோசமான கண்டிஷன்ல தான் இருக்குது. இப்ப கவுந்துருமா, அப்ப கவுந்துருமா, இப்ப அழிஞ்சிருவாங்களா, இல்லை என்ன நடக்கும்னு தெரியாம தான் பலருடைய வாழ்க்கை அப்படியே அலை மோதிக்கிட்டு இருக்குது. படகு கடல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே நேரா போகாது, அது அப்படியே அலைஞ்சி தான் போகும். அது நேராக போகிறது இல்லை. வாழ்க்கை பயன் என்பது இப்படி அப்படிமாக விசுவாச பாதை என்பது அப்படி தான் இருக்கும். ஆனால் நாம் இந்த அலைகள் மோதும் போது, இந்த சுழல் காற்று தென் திசையிலிருந்து வரும்போது நாம் எச்சரிக்கையாக இதில் கத்தரை முதலாவது எழுப்பிடணும். அது மோதும் போதே நீ தெரிஞ்சுக்கணும், இது நம்மளால சமாளிக்க முடியாது, நாம முயற்சி பண்ணுறதுக்கான காற்று பலம் இது இல்லை, நாம் கத்தருடைய உதவி இல்லாமல் இதில் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகர் சுயபலத்தை நாடி சுய கிரைகள் நாடுறதுனால படகு நிரம்பத்தக்கதான அமிழ்த்தம் வருது. நீ காற்று வீசும் போதே, அலைகள் வீசும் போதே நீ தேவ சமூகத்துக்கு வந்துவிட வேண்டும். இந்த அலைகள் ஏன் அனுப்பப்படுகிறது? இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இந்த அலைகளும் கொந்தளிப்பு ஏன் சம்பவிக்கிறது? 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 22:5 பார்க்கும்போது மரண அலைகள் நம்மில் பிசாசு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தினது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 5, 6 வசனங்களில் இது ஒரு மரண அலை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்பிக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல மரண பயம், மரண அலை, வியாதி இப்படி எல்லாம் அவங்களை அலைக்கழிக்குது. அவங்களால வெளியே வர முடியல. இதுல சூனியம், மாந்திரிகம், பலகீனம், போராட்டங்களை பிசாசு கொண்டு அவங்க வாழ்க்கையை மரண அலைகளுக்குள்ள கொண்டு வருகிறான். நீங்க அநேகர் மரண அலைகளில் சிக்கி இருக்கலாம், மரண பயத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய வசனம் வருகிறது, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அலைகளை தாண்டத்தக்க கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகளின் மேல் விழுந்தது. இன்னைக்கு அநேகர் மேல கண்ணி பிசாசு கொண்டு வரான். நல்லா படகு போயிட்டே இருக்குது, ஒரு கண்ணி வைக்கிறான், நமக்கு ஒரு சுருக்கு வைக்கப்படுகிறது. எப்படியாவது 4 அலைகளை சிக்க வைக்கணும், எப்படியாவது இந்த படகை மோதி அடிக்கணும். பாருங்க, எல்லாரும் தான் படகுல போனாங்க, கூட அநேக படகுகள் போனதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் எந்த படகும் சேதமானதாகவோ இல்லை காற்று வீசினதாக சொல்லப்படலை. ரட்சிக்கப்பட்டவனுடைய வீடுகளுக்கு மட்டும்தான் போராட்டங்கள் அதிகமாகிறது. நீங்கள் கேட்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், கூடுமான அளவுக்கு எல்லா கூட்டங்களுக்கும் வர முயற்சி பண்ணுறேன், எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஏன் வாழ்க்கையில் மட்டும் அலைகள் இருக்குது, கொந்தளிப்பு இருக்குது? ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் சமாதானமாக தான் இருக்கிறான், குடிக்கிறவன் சமாதானமாக தான் இருக்கிறான், வேசித்தன விபசாரம் பண்ணுற சமாதானமாக தான் இருக்கிறான். ஏன் என் வாழ்க்கையில் படகுகள் போராட்டம்? அவன் அக்கறைக்கு போறது இல்லைங்க, அவன் கரைக்கு முன்பாக அவன் வேலை முடிஞ்சு போகுது. ஆனால் நமக்கு ஒரு கரை இருக்குது, அக்கறை ஆகிய பரலோக நித்திய காணான் வாழ்க்கை. அதுக்கு போகுது என்பது அலைகளை தாண்டி தான் ஆகணும், கொந்தளிப்புகளை தாண்டி தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் அலைகளை அமர்த்துகிறவர். அலைகளை எந்த வல்லமைகளை சுழல் காட்டு கொண்டு வந்தாலும் இந்த அலைகளை அமர்த்தி நம்மை கொண்டு போகிற பாதையில் நிறுத்துகிறவர் ஆண்டவர் தான். தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே மரண அலைகளை என்னை சூழ்ந்து கொண்டது. எத்தனை பிரச்சனை தெரியுமா தாவீது வாழ்க்கையில? எதிரிகள் அவனுக்கு தினந்தோறும் அவனால் எண்ண முடியாது, அவ்வளோ எதிரியை ஃபேஸ் பண்ண ஆளு தான் தாவீது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை எதிரிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க. வேலையில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ எதிரி காரணமே இல்லாமல் சூழ்ந்துக்கிறான். நமக்கு சூனியம் வைக்கிறான், மாந்திரிகை வைக்கிறான், சுருக்கு வைக்கிறான். அங்கே சொல்லப்பட்டது கண்ணிகளை எனக்கு வைத்திருந்தார். படிச்சு பாருங்க, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அவன் மேலேயே அனுப்புறாங்க, இவன் காலி ஆயிடணும், செத்துறணும். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சத்துரு எப்படி மரண அலைகள் கொண்டு வந்திருக்கிறானா?
ஒரு சிலர் வாழ்க்கையில் மரணத்துக்கு காரணமாக வியாதிகளை கொண்டு வரோம். அதில் மோதி அடித்து இவங்களால் அந்த மரண கண்ணிலிருந்து வெளியே வரக்கூடாமல் சிக்கிடுறாங்க. ஆனால் கர்த்தர் அலைகளிலிருந்து இன்றைக்கி உங்களை வெளியே கொண்டு வரும்படி விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் இந்த அலைகள் உங்களை மேற்கொள்ளாது. இன்றைக்கி வாசிச்சிங்களா நீங்கள் வசனத்தில், அந்த அலைகள் வந்தாலும் அது மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறார். அதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். இது வரைக்கும் தான் நாளாக வரணும், இதுக்கு மேலே ரட்சிக்கப்பட்டவன் நீ தொட அதிகாரம் இல்லை. அலைகள் வருது, ஆனால் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்ன செய்கிறாரா, அதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கார். போராட்டத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது, நீ சந்திக்கிறதான எல்லா விதமான கவலைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது. எல்லையை மீறி அது வராது. அதெல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கர்த்தர் அனுப்புகிற போராட்டம் என்பது நம்ம திராணிக்கு மிஞ்சி இல்லை. திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் என்ன செய்யறது ஒரு நாளும் அதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அலைகள் வர்றதுக்கு ஒரு எல்லை இருக்குது, போராட்டம் வர்றதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அப்போ அந்த மணலை போல இந்த சுழல் காற்று வரும்போது, இந்த அலைகள் வரும்போது நமக்கு ஒரு எல்லையை திட்டம் பண்ணி இந்த மட்டும் நில் என்று சொல்லி கர்த்தர் அதுக்கு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 88 சங்கீதம் 7 வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு அலைகளை குறித்து நாம் படிக்கிறோம். 7 வசனம். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 88 சங்கீதம் 7 வசனத்தில், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றிலும் என்னை வருத்தப்படுத்துகிறது. இது வருத்தம் என்றதான ஒரு அலை. இன்னைக்கு பல குடும்பங்களில் அலைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன் சத்துருவை கர்த்தர் அனுமதிக்கிறார்? கோபம். கர்த்தரை கோபத்துக்கு ஆளானா கர்த்தர் என்ன செய்யறாரு? சரி ரைட்டு, நீ போகிற பாதையில் அவனை விட்டுறேன், நீ எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் போயிட்டு வா அப்படின்னு கர்த்தரை அவனை வழி விட்டு அனுப்புறதை பார்க்கிறோம். நீங்கள் அநேக குடும்பங்களில் ஏன் பிசாசு கர்த்தர் அனுமதி கொடுக்குறாருன்னா, ஆண்டவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம். நீங்கள் எத்தனை குடும்பங்கள் அப்படி சிக்கி இருக்குதுன்னு சிந்தித்து பாருங்க. நம்ம எத்தனை கோபத்துக்கு ஆளாக்குறோம்? ஜெபிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, உபாசிக்கிறது இல்லை, உண்மையாக இருக்கிறது இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறது இல்லை, சாட்சியாக இருக்கிறது இல்லை, சத்தியத்தின்படி ஜீவிக்கிறது இல்லை. கர்த்தரை கோபம் ஓட்டுறோம் நிறைய காரியத்தில். கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சரியாக இருக்க பழகணும். உங்கள் வீட்டில் பாருங்கள், பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறோம், கணவன்மாருக்கு சொல்கிறோம், எனக்கு ஒழுங்காக இருந்தால் நான் உங்களோட குடும்பம் பண்ணுவேன், இல்லைன்னா குடும்பம் பண்ண மாட்டேன், வாழ முடியாது இப்படிலாம் சொல்கிறோம். உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்கிட்ட நாம் எதிர்பார்க்கிறோம். நமக்கு ஏற்றபடி அவங்க சரியாக இருந்தால் ஒத்து போகிறாங்கன்னு நம்ம இருக்கிறோம். இல்லை நாம் அவங்க மேலே கோபம் பாராட்டுறோம். ஒரு உலக பிரகாரம் மனுஷன் மேலே நாம் கோபம் பண்ணுறோமே, நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலைக்கரிமை வாங்கி அக்கறை கொண்டு போகும்படி கொண்டு வந்து விட்டார். படகுல ஏறிட்ட பிறகு நீங்கள் அவரை கோபம் விட்டாங்க. இப்படி வாழ்க்கையில் வந்துட்ட பிறகு இப்போ படகு போயிட்டு இருக்குது. கவனிங்க, இப்போ நீங்கள் படகுல போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் படகுல இருக்கிற மாலுமிக்கும் பிரச்சனைன்னு வச்சுங்க, அவன் என்ன செய்வான்? அதுக்கப்புறம் உங்களுக்கு படகுல கொண்டு போக முடியாது, தூக்கி கடையில் போட்டுருவான். கடலில் தான் கிடக்கணும். இந்த படகு அக்கறைக்கு போகிற படகு, இது ரிவர்ஸ்லாம் வர முடியாது. போயிட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்துக்குன்னு வந்துட்ட பிறகு ரிவர்ஸுக்கு இருக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒன்று போனால் முன்னாடி, இல்லைன்னா அங்கேயே விழ வேண்டியதான். ஒன்று இருக்கிற இடத்துல விழுந்து போகணும், இல்லைன்னா முன்னேறி செல்லும். நாம் விழுறதுக்காக கர்த்தர் கொண்டு வரல. விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி அவனை கொண்டு போய் கரையை சேர்க்கணும் தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை இங்கே வச்சிருக்கிறது நாம் கரையை சேர்றதுக்காக. நமக்கு வைத்திருக்கிற கரை என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ற கரை. இன்னொரு கரை என்பது நாம் சேர வேண்டியதான நித்திய காணனாகிய இந்த கரையில் ஜீவ விருட்சம் இருக்குதான ஒரு கரையை போய் சேரணும். நம்முடைய வாழ்க்கை எந்த கரையில் இருக்குதுன்னு சிந்தித்து பாருங்க. பலருடைய வாழ்க்கை எப்படி தான் அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்குது. அவருடைய கோபத்தை நிமித்தம் தான் அடிகள் விழுது. நீங்கள் நம்ம எத்தனை பேருடைய குடும்பங்கள் அப்படி கோபம் கர்த்தரை மூட்டிருக்கிறோம். தேவ சமூகத்துக்கு வராமல் வீடுகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தருக்கு கோபம் வர்றதுக்கு பல காரணம் இருக்குது. அதை நாம் இப்போ விவரமாக சொன்னால் நேரம் போதாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கோபத்துக்கு தப்பித்து கொள்ளணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அலைகளை கொண்டு வந்தார். 38 வசனத்தில் பார்க்கும்போது, கப்பலின் பின்னணத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இங்கே இவர்கள் சொல்லுகிற வசனத்தை பார்க்கும்போது அங்கே நமக்கு ஒரு காரியம் தெரியப்படுகிறது. ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார், இவங்களை கண்டுக்காதது போல தெரியுது. சீசர்கள் பார்த்தாங்க, படகுல ஏற வரைக்கும் ஆண்டர் கூட வந்தார், பேசிக்கிட்டு வந்தார், எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வந்தார். படகுக்குள்ளே வந்த பிறகு என்ன செஞ்சுட்டார்? நித்திரை அடைந்து படுத்து உறங்கிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்பட முன்னாடியும் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார், அதிசயங்களை செய்திருப்பார். உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் உடனே பதில் கிடைச்சிருக்கலாம். அப்படி ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்த உடனே ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர், அற்புதம் செய்யலாம் நம்பித்தான் படகுல ஏறிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாச்சு. இப்போ படகுக்குள்ளே வந்தாச்சு, படகுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? படகு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குது. குடும்பம் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்குள்ள போகுது. எப்போ என்ன நடக்குன்னு தெரியல, எப்போ என்ன மரண போராட்டம் வரும்னு தெரியல, எப்போ எந்த சூழ்நிலை நம்ம விழுவுன்னு தெரியல. அப்படி படகு அலை மோதிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காராம்? அமைதியாக நித்திரையா இருக்கிறார். எனக்கு இப்போ நீங்கள் எத்தனை முறை அப்படி சொல்லியிருக்கீங்க, ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனை இருக்குது,
இவ்வளோ அலைகள் இருக்குது, இவ்வளோ சுழல் காட்டு கொந்தளிப்புகள் என்னோட பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை நான் எவ்வளோ பாவம் செஞ்ச கோபத்தை விட்டு இறங்கி என்னை விடுவீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த அலைகள் பாருங்க, இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றுமே செய்ய முடியல. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் பல அலைகள், போராட்டங்கள், கொந்தளிப்புகள், எதிர்மறையான காரியங்கள் நம்மை போட்டு அமழ்த்துகிறது. ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா அந்த அலைகளை அமர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம தான் அதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியல. அவர் நித்திரையாக இருந்தார், நல்லா தலைகாண வச்சு அழகாக தூங்கிட்டு இருக்கிறார். பைபிள் அப்படிதான் போட்டு படிச்சு பாருங்க. தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நீங்க பாத்துங்க, இப்ப அங்க ஆண்டவர் உள்ளத்தா இருக்கிறாரு. அவனுங்க சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா. அவனுக்கு எண்ணம்ல என்ன இருக்குது, நான் செத்து போயிட்டேன் என்ன ஆகும். நீ நிறைய பேருடைய மனசுல, நான் செத்துட்டேன் என்ன ஆகும், என் பிள்ளைகளுக்கு இப்படி என்ன நடக்கும், இவங்க செத்துட்டா என்ன ஆகும், அவங்க இல்லைன்னா என்ன ஆகும், செத்துட்டா மரணம் மரணம் என்ன. அவங்களுக்கு என்னன்னா இந்த அலையை சமாளிக்க முடியல, இந்த கொந்தளிப்பை சமாளிக்க முடியல, இந்த காற்றை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ அவங்க மனசுல என்ன தெரியுது, செத்துருவோமோ, முடிஞ்சிருமோ, இல்லை நம்ம எப்படி அமர்ந்துருவோம். பிசாசு வந்து காற்றை அனுப்பும் போது அது எந்த திசையிலும் வராது. காத்து பாருங்க எப்படி வருதுன்னு தெரியாது, அடிச்சுக்கிட்டு தான் தெரியும் காத்து வந்திருக்குதுன்னு. நீங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கொந்தளிப்பு காட்டுறது காரணமே தெரியல. எதனால பிரச்சனை வருதுன்னு தெரியல, எங்கிருந்து வருதுன்னு தெரியல, யார் அனுப்புறான்னு தெரியல, ஏன் இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுன்னு தெரியல. ஆனா அதுக்கு ஒன்று தெரியுது, நம்மை சேதப்படுத்தணும், நம்மை கவிழ்க்கணும், நம்ம முன்னேறி சென்று கரையை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த காற்று பலமாக மோதுகிறதை பார்க்கணும். அது சாதாரண காற்று இல்லை, அது மோதி அடிச்சு நொறுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேருடைய வாழ்க்கையில, வேலைகள்ல, குடும்பங்களை பிசாசு இப்படி மோதி அடிச்சு நொறுக்குவதற்கான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறான். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இப்படி நித்திரையா இருந்தா எப்படி. அது வரைக்கும் எழுப்பல, படகுல இப்ப சாகர் கண்டிஷன், கடைசி ஸ்டேஜ் முடிய போகுது. அவங்களுக்கு இப்ப ஞானம் வருது, இப்போயாவது என்ன பண்ணுவோம், ஆண்டவரை எழுப்புவோம். நீங்க ஆண்டவர் வந்து அமைதியா இருக்கிறான்னு நினைக்கிறீங்க. சில நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் நம்ம கேட்கல போல, நம்ம இவ்வளோ சோம் பண்ணி பதில் இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட நாள் முன்னாடி கேட்டாரு, இப்போ நம்ம மேலே நம்மளை பற்றி அக்கறை இல்லை, நம்மளை கேட்க மாட்டாரு. எவ்வளோ அழுது இருக்கிறேன், எவ்வளோ உபாசிக்கிறேன், எவ்வளோ கத்துறேன், கேட்கலையா அவருக்கு, அவர் ஏன் பதில் தர மாட்டாரு. இப்படி நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் சத்துருக்களுக்கு கர்த்தர் இடம் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் மூர்க்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே நான் உன்னை கைவிட்டேன். கர்த்தர் ஒரு மனுஷனை கொந்தளிப்புல விடுவதற்கான காரணம் என்ன? சத்துருவின் வல்லமைகளின் கொந்தளிப்புக்குள்ளே, மரண அலைகளுக்குள்ளே, துச்சன பிரமாகத்துக்குள்ளே, பாதாள கட்டுகளுக்குள்ளே உன் வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஏன் அனுமதி கொடுக்கிறார்? ஏன் அலைகள் சீற்றங்களுக்குள்ளே நாம் கொண்டு போகப்படுகிறோம்? இமைப்பொழுது அவருடைய கோபம் எழும்புகிறது. அற்ப காலம் மூண்ட கோபம். அற்ப காலம் மூண்ட கோபம் என்ன? அந்நிய தேவர்களை நாடி ஓடுவது, உலகத்தை நாடி ஓடுவது, பணத்தை நாடி ஓடுவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது, கர்த்தருக்கு எரிச்சலும் கோபமுற்ற காரியங்களை செய்வது, தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்களை வாழ்வது, இதெல்லாம் தான் தேவன் என்ன பண்ணுறதுன்னா கோபம் உண்டாக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், அவனுக்கு ஆண்டவரை தள்ளி போட்டு கன்றுக்குட்டியை வணங்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறது நாட்கள் முன்ன கர்த்தரை வணங்கணும், கர்த்தருடைய அற்புதங்களை கண்டோம், அதிசயங்களை கண்டோம், வெளியே கொண்டு வந்து கானான் ஆகிய அக்கறைக்கு வந்த பிறகு நம்முடைய கண்கள் எல்லாம் வேற அந்நிய தேவன் பேர்ல, பொருள் மேல, பணத்தின் மேல, உலகத்தின் மேல, வீட்டின் மேல, பிள்ளைகள் மேல, இப்படி எல்லா உலக பிரகாரமான பொன் கன்றுக்குட்டியை போலதான விக்கிரங்கள் மேல கண் போது. இப்ப கர்த்தர் என்ன செய்தாரு? அவன் மேல அற்ப காலம் மூன்ற ஒரு கோபத்தை அனுப்புகிறார். அவனை கைவிட்டது போல ஒரு சிச்சுவேஷன் வருது. நீங்க நிறைய கைவிட்டது போல நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இடம் கொடுக்கிறது காரணம் தேவனுடைய கோபம். அல்லது இப்படி சொல்ல வேண்டுமானால், பிசாசு எழும்புவதற்கு அல்லது பிசாசு போராட்டங்களை சந்திப்பதற்கு கர்த்தருக்கு நாமே ஒரு வழி கொடுக்கிறோம். பிசாசு வர்றதுக்கு கர்த்தருடைய வல்லமையை காட்டிலும் பிசாசு மோதுறதுக்கு நாமே ஒரு வழியை காட்டுறோம். அந்த வழிதான் கோபம். கர்த்தரை கோபம் ஊட்டுவது பிசாசுக்கு வழிகாட்டுவதா அர்த்தம். நம்ம எத்தனை காரியத்தில் கர்த்தருக்கு விரோதமாக கோபம் ஊட்டுறோமோ, அவர் எரிச்சல் உண்டாக்குறோமோ, அது என்ன வழி வகுக்குதுன்னா பிசாசு உள்ளே போராடுவதுக்கு வழிவகுக்குது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை, போராட்டம், காரணங்கள் நாம பிசாசு உள்ள நுழையத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். வசனம் சொல்ல, பிசாசு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசு இடம் கொடாமல் இருங்கள் அர்த்தம் என்ன? நாம இடம் கொடுத்தா தான் வருவான். இடம் கொடுக்கலாம் என்ன செய்ய போகல, வரப்போகுது. அப்ப ஏன் குடும்பத்தில் பிசாசு போராட்டம், அலை கொந்தளிப்பு, தேவ கோபம் வரும்போது பிசாசு என்ன செய்கிறான்? உள்ள வந்து போராட்டம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அலைகள் மோதுது, காற்று அடிக்குது, சேதத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கப்பல் கவுத்து போடுற போல் இருக்கலாம், ஒருவேளை தேவைகள், சூழ்நிலைகள் அப்படி கொண்டு போகிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கலாம். இவங்க போய் இப்போதான் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரே
ஒருவேளை எங்கள் மேலே கோபமாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுப்பி வாங்க. இன்றைக்கி நம்ம கர்த்தரை எழுப்புகிற ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இத்தனை நாட்கள் நீங்கள் வந்து ஆண்டவர் எழுப்பாமல் விட்டுருக்கலாம். ஆண்டவர் இப்படி கோபத்தை விட்டு எங்கள் மேலே இறங்கி வரோம், எங்களை மன்னியும். நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் நம்ம எவ்வளோ கோபப்படுத்துகிறோமோ அவர் பாட்டு அமைதியாக இருப்பார், பார்ப்பார். என்றைக்காக இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும், என்றைக்காக இருந்தாலும் உன் விடுதலை என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு தெரியும் நீ வருவ, நீ எப்படி இருந்தாலும் பண்ணுவ, வருவ. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக போராட்டம் வருவோம், ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். பரவாயில்ல, இவன் எப்போ வருவான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? இமைப்பொழுது கர்த்தர் நம்மை கைவிட்டாலும் உருக்கமான இறுக்கங்களை நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் ஒருவேளை நம்ம கைவிட்டுருக்கலாம் இமைப்பொழுது, ஆனால் நித்திய கிருபையோடு நமக்கு இறங்குகிறார். அதுக்கப்புறம் இறங்கும் போது நித்திய கிருபையோட இறக்கம் என்பது எல்லா தண்டனையிலிருந்து நம்ம தப்பும்படி செய்கிறது, அல்லது எல்லா போராட்டங்களிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பது தான் இறக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கவலைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகுது உங்கள் கவலையில். கவலை வந்து உங்கள் கவலை வந்து உங்கள் பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் கவலை, பாரம், துன்பம் அது எல்லாம் உங்கள் ப்ராப்ளம் கிடையாது. அது கர்த்தருக்கே உண்டான பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனா அது கர்த்தருக்கு குத்தணும் போல. ஏன்னா நீங்கள் அவர் சரீரமாக மாறியாச்சு, அவர் உங்களுக்கு தலையாக இருக்கிறாரு. அப்போ உனக்கு ஒரு அடிபட்டா, உனக்கு ஒரு வியாதி வந்தா, உனக்கு ஒரு கவலை வந்தா, உங்களுக்கு ஒரு தேவை வந்தா, அது உங்களுடைய தேவையோ உங்களுடைய குறைவோ அல்ல, அது கர்த்தருக்கு தேவை. அது கர்த்தருக்கு தெரியும்னா நிச்சயமாக தருவார். அப்போ நம்முடைய கவலைகளை சொல்ல வேண்டிய இடம் ஆண்டு இடத்துல. இவங்க படகெல்லாம் முயற்சி பண்ணி மோதி எல்லாம் பண்ணிட்டு பிறகு கடைசியில் தான் எங்கே வராங்கன்னா ஆண்டுகிட்ட வராங்க. ஏன் காற்றடிக்கும் போது தெரியலையா வரணுண்டு, இல்லை அலைகள் வீசும்போது தெரியல, இது வந்து இந்த அலைகளை வந்து நம்ம தாண்ட முடியாதுன்னு. அவங்க படகுலே இருந்தவனுங்க, மீன் பிடிச்சிருந்தவங்க தான் சீசர்கள், எல்லாம் பயிற்சி இருந்தவங்க தான். ஆனால் அவங்களாம் என்ன செய்ய முடியல, இந்த காற்றை வந்து இதை மேற்கொள்ளவோ, இதை ஹேண்டில் பண்ணவோ, இதை வந்து சரி செய்வோ அவங்களால முடியல. நீ நாம முயற்சி பண்ணிட்டு இருந்த வந்து பிரச்சனையை எப்படி சரி செய்யுது, குடும்பத்தை எப்படி சமாதானமாக கொண்டு போகலாம், எப்படி குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போகுது, இதெல்லாம் நாம முயற்சி பண்ணுறோம். நம்முடைய சுய முயற்சி கொண்டு படகு சமாதானமான பாதை கொண்டு வர முடியாது. கர்த்தரை நீ எழுப்பு. இன்னைக்கு எந்த காரணத்தில் ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் தூரம் போயிருக்கிறோம்? என் அலைகளுக்கு காரணங்கள் என்ன? ஏன் இப்படிப்பட்ட கொந்தளிப்பு என் வாழ்க்கையில் வந்திருக்குது? பிசாசு இப்படி எங்களை போட்டு கொந்தளிக்க காரணம் என்ன? ஒருவேளை நம்ம கோபம் முட்டிருக்கலாம், எங்களை மன்னியும். நீங்கள் சொன்னீங்களே, இமைப்பொழுது என்னை கைவிட்டிருந்தாலும் உருக்கமான இருக்கலாம் எங்களை மத்தியில் எழுந்தாலும். அற்ப காலம் மூண்ட கோபம் ஒருவேளை எங்களுக்கு இருந்திருக்கலாம், ஆனால் நித்திய கிருபையினுடன் எங்களுக்கு இறங்கு ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டது போல உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோது நம்முடைய தேவன் நம்ம கைவிடுகிறவரே இல்லை. நமக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். திராணிக்கு மேலாக ஒரு நாள் நம்மை சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். அந்த எல்லை வரைக்கும் தான் அந்த ஆளை மோதும். அதுக்கப்புறம் தெரியும் நீ எங்கே வருவன்னு தெரியும், உன்னை எப்படி தூக்கி நிறுத்தணுன்றது அவருக்கு நிச்சயம் தெரியும். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் நாங்கள் மடிந்து போதும் கவலை இல்லையா? இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ முறை சொல்லிக்கலாம், இந்த கவலைகள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கவலை என் மேலே இருந்தா, ஒருவேளை என் மேலே ஒரு தயவு இருந்தா, இறக்க இருந்தா, அவர் ஏன் செய்யாமல் போகிறாரு? சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிற வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அலைகள் மோதி உன்னை தள்ளாட பண்ணலாம், போராட்டங்கள் உங்களை தள்ளாட பண்ணலாம், பலகீனங்கள் உங்களை தள்ளாட பண்ணலாம், ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களை தள்ளாட பண்ணலாம். ஆனால் சங்கீதக்காரன் திட்டமும் தெளிவுமாக தன் சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எத்தனை மரண போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், எத்தனை வல்லமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாது இருக்கிற தேவன். இந்த சங்கீதம் 55 நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க. தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தம் துன்மார்க்கத்தை இருக்கு நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன். என் இருதயம் எனக்குள்ள வியாகுலப்படுகிறது. மரண திகில் என் மேல் விழுந்தது. அவ்வளவு பிரச்சனை, தாவீது தாங்க முடியல. பிரச்சனை வந்து கொஞ்சம் நெஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, தலைக்கு மிஞ்சி போகுது. சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. டாக்டர் சொல்கிறா பாருங்க, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற கண்டிஷன் தான் அன்றைக்கி பலருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்படியா அப்படியா, மேலே வருமானு தெரியல, இப்படியே போகுமானு தெரியல, இருப்போமானு தெரியல. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, திசை தெரியாத ஒரு வாழ்க்கை, திக்கற்ற ஒரு வாழ்க்கை. பிசாசு நம்மளை இப்படி கொண்டு போய் நிறுத்துகிறான். அதாவது தாவீது சொல்கிறார், ஆண்டவரே மரண திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் திகிலும் பயமும் கலக்கமும் சூழ்ந்துருக்குது. 55 சங்கீதத்தை நீங்கள் திரும்ப படிக்கும்போது 12 வசனத்தை, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமனான மனுஷனும் எனக்கு வழிகாட்டியும் என் தோழனமான நீயே அவன். நான் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவனை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பார்த்து இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களில் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானோ தேவனை கூப்பிட்டு கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி காத்திருக்கிறேன். யார் பிரச்சனை தெரியுமா? எதிராளி இல்லை, கூட இருக்கிறதா அன்னைக்கு குடும்பத்தை கழுகுறாங்க. பிரச்சனையை சொந்தக்காரங்க மூலமாக தான் வருது.
அநேக சிச்சுவேஷன் அப்படி தான் வருது. அநேக சூழ்நிலை பிசாசு அப்படி தான் நம்ம கவிழ்த்து படுத்து குடும்பத்தின் மூலமாக, சொந்தங்கள் மூலமாக, பந்தங்கள் மூலமாக பிரச்சனை நல்ல ஸ்மூத்தாக போகிற படகை கொந்தளிப்பை கிளப்பி விடுறது யாரானா கூட இருக்கும் தான். தாவீது சொல்கிறா பாருங்க, என்னோடு கூட சபைக்கு வந்தவன் தேவாலயத்துக்கு போனோம். 14ஆம் வசனத்தில் 55ல் என்னோட கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். எல்லாரும் ஒன்றா தாங்க போகிறவங்க, இவங்களாம் சர்ச்சுக்கு போகிறவங்க தான். சர்ச்சுக்கு போகிறவங்க யாருக்கு பகையாளியாக இருக்குன்னா தாவீதுக்கு பிரச்சனை. இன்றைக்கி நமக்கு ப்ராப்ளம் நல்லது, நம்மளுக்கு பிரச்சனை வெளியே இருக்கிற ஆட்களை விட நம்மோடு இருக்கும்போது தான் நமக்கு ப்ராப்ளமே. நம்மளோட ஒன்றா தான் சபைக்கு போகிறோம், நம்ம கூடவே தான் இருக்கிறோம். ஆனால் பாருங்க, நம்மளுக்கு கொந்தளிப்பு அலையை அவன் மூலமாக தூண்டி விட்டுறான். படுகு அப்புறம் இப்படி அப்படி அலமோதி நம்ம அது சமாதானமாக இருக்க முடியல. குடும்பத்தை சமாதானத்தை கழுக்கிறது நம்ம கூட இருக்கிற ஆட்கள் தான். ஒருவேளை அது வெளியில் இருக்கலாம், ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், இங்கே சிச்சுவேஷனில் அவருடைய சூழ்நிலையில் என் கூட இருக்கிறவன் எனக்கு பகஞ்சு நான் இருக்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிற வசனம், தாவீது சொல்கிற வசனம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒருவேளை உன் படகு ஆடிக்கிட்டு இருக்கலாம், உன்னை ஒருபோதும் கர்த்தர் அதில் அமிழ்த்த மாட்டார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வையுங்கள். அது வரைக்கும் அந்த சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை இவங்க ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்து முயற்சி பண்ணாங்க படகை. அவங்களால முடியல. இப்போ வந்துட்டாங்க ஆண்டவர் மேலே எழுப்பி, ஆண்டவர் என் கவலைகள் என்னால் முடியல, நாங்கள் மடிந்து போது கவலையே இல்லையா அவனுக்கு, இதுக்கப்புறம் என் பிரச்சனை உங்கள் பிரச்சனை, எங்களை காப்பாற்றுங்க, காப்பாற்ற கட்டிக்கு போங்கன்னு சொல்லி தான் அவங்களை எழுப்புறாங்க. இன்றைக்கி எல்லா கவலையும் நாம் தலையில் போடுறதால மெண்டல் ஆகி டென்ஷன் கூடி பிபி சுகரு இது அதுன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை என்பது பாரங்கள் நாம் சுமப்பதில்லை, ஏற்கனவே நமக்காக சிலுவையை சுமந்து விட்டார், அவர் இடத்துல சொல்வது தான், வைக்கிறது தான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் அவர் சமூகத்தில் வைங்க. கர்த்தர் நம்மளுடைய பாரங்களை கேட்கிறவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரை விட உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம விசாரிக்கிறவர் கர்த்தர். அப்போ விசாரிக்கிற தேவனிடத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம் வைத்து விடணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, விசாரிப்பற்ற சியோனை போல சொல்லிக்கிட்டு வரோம். நான் விசாரிப்பற்ற சியோன், என்னை விசாரிக்க ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை, இந்த கவலை யார்கிட்ட சொல்றது, மனந்திருந்து பேச ஆட்கள் இல்லை, யார்கிட்ட சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்களா, அப்படி நாம் அந்த அலைகளிலே மோதி 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 கடைசியில் உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகி லைஃப் ஸ்பாயில் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஒரு கட்டாயத்துக்கு ஜனங்கள் கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். படகு சேதமானாலும் சரி, உன் வாழ்க்கை போராட்டமான அலைகளுக்குள்ள சிக்கியிருந்தாலும் சரி, சுழல் காற்று போல தென்திசை காற்று உன் வாழ்க்கையில் வீசினாலும் சரி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பிடிக்க வேண்டிய ஒரு இடம் அல்லது பிடிக்க வேண்டிய ஒரு இடமாகிய பாதம் ஒன்று இருக்குது. அது கர்த்தருடைய தேவனுடைய பாதமாகிய அவருடைய சமூகம். இதை பிடிச்சு பாருங்க. அதில் உன் பாரத்தை, கவலையை, தேவையை, குறைவை, நம்முடைய சோர்வை, பிரச்சனைகளை அவரிடத்துல வைங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் அவன் போய் நின்ன இடம் தேவ சமூகம் தான். தேவனுடைய பார்வையில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த யுத்தத்தை நான் எப்படி செய்யுது, இவ்வளோ பேர் எழும்புறாங்களே என்ன செய்யுது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் அக்கறை சேர்வதற்கு ஒரு ஆயுதம் தான் தேவனுடைய பாதம். ஒவ்வொரு நாளும் அதை பிடிங்க. ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நான் ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் என்ன சந்திங்க, இந்த அலைகளை தாண்டி போக எனக்கு உதவி செய்யுங்க, இதை கடக்கிறது எனக்கு கிருபை தாருங்க, இதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இதை என்னை கொந்தளிப்பை போல வருது, என்னை அமிழ்த்த நினைக்கிறது, என் குடும்பத்தை அழிக்க நினைக்குது, என் பலவீனத்தில் என்னை அப்படியே நிறுத்த நினைக்குது, எப்படியா விடுவிக்க எனக்கு உதவி செய்யும். அடுத்த வசனங்கள் லூக்கால மார்க்கில் பார்க்கும்போது நேரம் இல்லை, அங்கே பாரு, இறையாதே அமைதலாயிரு என்று ஆண்டவர் அப்போது சொன்னார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் எழும்பினாரு, ஒரே வார்த்தை சொன்னாரு, இறையாதே அமைதலாயிரு. நீ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வரார். இறையாதே நீ அமைதலாயிரு. அவர் சொன்னா அப்படியே நடக்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்பது அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், தேவரீர் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். கர்த்தர் எழும்பிட்டார்னா எந்த அலைகளும் எவ்வளவு பெரிய கொந்தளிப்பும் அவரால் அமர்த்த முடியும் என்பதை சங்கீதக்காரன் உணர்ந்து கொண்டான். அதான் சொல்றான், மரண அலைகள் வந்தாலும், துர்ச்சன பிரவாகங்கள் வந்தாலும், மரண கண்ணிகள் வைக்கப்பட்டாலும் இந்த சூழ்நிலைகளை அமர்த்துகிறவர் யார் என்று கேட்டா கர்த்தர் தான். படிங்க 89:9, 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை நீர் ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அதை அடங்க பண்ணுகிறவர். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா எதெல்லாம் எழும்பி இருக்குதோ, எத்தனை வல்லமைகள் எழும்பி இருக்கிறதோ உங்களுக்கு தெரியும். கர்த்தர் எழும்பிட்டார்னா, கர்த்தரை நீங்க எழுப்பிட்டீங்கன்னா, உங்க பாரத்தை கவலை அவள் மேல வைத்துட்டீங்கன்னா, இந்த பாரம், இந்த போராட்டம், இந்த கவலை, இந்த அலைகள் கர்த்தர் அமர்த்திடுவார். அதுக்கப்புறம் அமைதல் தான். அவர் எழுப்பி சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. அது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன போது மிகுந்த அமைதல் உண்டானது. அமைதல் இல்லை, அதையும் காண்டி மிகுந்த அமைதல். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலைகளாவது இருந்திருக்கும். இவர் எழுப்பி அமைதல் இறையாதுன்னு சொன்ன உடனே அப்படி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை,
அமைதியாய் தங்குகிற இடங்களை நாம் வாசிக்கணும். ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் சமாதான தாமரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். நமக்கு ஒரு அமைதியான இடம் தான், வாசஸ்தலம் தான் வீடு. நம்ம குடும்பங்கள் அமைதியான ஒரு இடமா இருக்கணும், ஒரு அமைதியான ஸ்தலமா மாறும். ஒரு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 109ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது, அங்கே சங்கீதக்காரன் 107ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. 28, 29, 28, 29 படிங்க. அப்போது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் நாடின துறைமுகத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நாம எந்த கரையை வாழ்க்கையில பெறணும்னு நினைக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதத்தின் எல்லைகளை அந்த பூமியை நாம் சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாம் கொண்டு போய் சேர்க்கப்படும் நினைக்கிறோமோ, நாம் நாடி சேர்க்கப்பட வேண்டிய துறைமுகத்துக்கு கொண்டு போகும் வரையிலும் இந்த அலைகளை அமர்த்துகிறவர், இந்த அலைகளை நிர்மூலமாக்குறவர், அமைதல் உண்டாக்குறவர் கர்த்தர் தான். அதனால 28 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீங்க அநேக ஆபத்துகள், போராட்டங்கள் நமக்கு சூழ்ந்திருக்குது. ஆனால் சங்கீதக்காரன் வசனத்தில் 109ஆம் சங்கீதம் 28, 29, 30 படிக்கிறோம். இந்த 107 கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அவர் அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது. அலைகள் அடங்கும் போது அந்த ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவரே, எங்களை நிச்சயமா என்ன கொண்டு போட போறாரு? கரையை சேர்த்துருவார். நாங்கள் நாடி போன துறைமுகத்தை நாங்கள் சேரும். நமக்கு ஒரு எல்லை, அக்கறை, ஒரு துறைமுகம் இருக்குது. அதுதான் நித்திய கரையாகிய பரலோக ராஜ்யம். இன்னொரு விதத்தில் பூமிக்குரிய கரையாகிய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஒரு எல்லை எட்ட முடியல. கடன், போராட்டம், சாபம், வறுமை, இப்படியே அலை மோதிட்டு இருக்குது வாழ்க்கை. ஒரு ஸ்டேபிளான லைஃப் இல்லை, ஒரு சமாதானமான ஒரு அமைதல் உள்ள வாழ்க்கை இல்லை. இப்படி அப்படி கொஞ்சம் வருது, கொஞ்சம் போது, ஒரு படி ஏறினா 10 படி கீழே இறங்குது. இப்படிதான் அலைகள் மோதிக்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் எழும்பும் போது பாரம் கவலைகள் அவரிடத்துல கொடுத்து விட்டு நாம் அவருடைய கோபங்களிலிருந்து வெளியே வந்து விட்டால், கர்த்தர் அமைதலை கொண்டு வரும்போது ஒரு மிகுந்த சந்தோஷம். நாம் சேர வேண்டிய துறைமுகத்தை நாம் போய் சேரலாம். வாழ்க்கை முழுவதும் அலைகள், காற்றுகள் நிரம்பி இருக்குது. நாம் இதை ஜெயிக்கணும். கர்த்தர் சொல்றார் அவங்களுக்கு 40ஆம் வசனத்தில், அவர் அவர்களை நோக்கி படிங்க. லூக்கா, மார்க்கு 5, 40, 41 வசனம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாது போனது? காற்று கடலை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. பிசாசம் ஜெயிக்கணும்னா உங்களால முடியாது, என்னால முடியாது. காற்றை எந்த திசையிலிருந்து வருதுன்னு தெரியாது. தெரியுமா எப்படி வருது பிசாசு? யார் மூலமா வரான்? எதுக்கு குடும்பத்தில் பிரச்சனை பண்றான்? எதுக்கு எப்போ கலப்புறான்? எந்த நேரத்தில் பிரச்சனை? உங்களுக்கு தெரியுமா எந்த நேரத்தில் எது மூலமா பிரச்சனை வரும்? அப்படி வர்ற மாதிரி தெரிஞ்சா கூட நம்ம அமைதியா இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் இப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த சிச்சுவேஷன் இப்படி கையாளலாம், இந்த பிரச்சனையை இப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு தான் தெரியல எங்க பிரச்சனை வருதுன்னே தெரியல, எந்த வார்த்தையில் ஆரம்பிக்குதுன்னு தெரியல, எதனால வருதுன்னு தெரியல, எந்த அலைகள் எங்கிருந்து புறப்படுதுன்னு தெரியல. அது அலை போல, காற்று அடிக்கிற திசை தெரியாத போல பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ள வருது. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே போயிட்டு? இன்னைக்கு இதை தாண்டணும்னா, இதை ஜெயிக்கணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கோபத்திலிருந்து வெளியே வரணும். கர்த்தர் அந்த அமர்த்தும் போது நம்மளை எதிர்பார்ப்பது விசுவாசம். இந்த பாதை என்பது விசுவாச பாதை. நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நாம் விசுவாசத்துக்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். விசுவாசம் என்பது ஏதோ சாதாரணமான விஷயம் அல்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அங்க என்ன சொல்லப்பட்டுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது காரியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எபிரேயர் 12:1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அவர் விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, விசுவாச பாதையின் போராட்டம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் கேடகத்தை பிடிக்கணும். அது பாதுகாப்புக்கு, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும், நம்மை பாதுகாக்கும். எத்தனை அலை மோதினாலும் தப்பிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து. விசுவாசம் ஒரு தற்காப்பு கேடகம். எத்தனை அலை மோதினாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கேடகம் உங்க கரங்கள் இருக்கும்போது நீங்கள் தப்பலாம். மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், பாதாள வல்லமைக்கு தப்பலாம், காற்று வீசினால் தப்பலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்க வாழ்க்கை கரையை சேரும். நீங்க நாடி போகிற துறைமுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த இரவு வேளை கர்த்தர் நமக்கு இந்த காற்றும் கொந்தளிப்பு கண்டு பயந்துடாதீங்க. கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர வல்லமுள்ளவர். எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது
16ஆம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இந்த ரட்சிப்புல நீங்க நிற்க வேண்டியது விசுவாசத்தின் கேடகம். நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்தால் இதெல்லாம் தாண்டலாம். நீங்க நாடி போகிற அக்கறை சேரணும்னா விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறவன் பதறான், அவனுக்கு எந்த பதற்றமும் இல்லை, கர்த்தர் நடத்துவான்னு தெரியும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் நேரம் இல்லை, 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகு சந்தோஷமா எண்ணுங்கள். இந்த வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒருவேளை ஞானஸ்தானத்துக்கு முன்பாக சில போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த படகுல ஏறிட்ட பின்பு பலவிதமான சோதனைகள் அகப்படுறது போல கண்களுக்கு தெரிகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையோடு சகிக்கணும். ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாரு, இந்த பரீட்சையே உன்னால ஜெயிக்க முடியலையே, உங்க விசுவாசம் எங்கே? அதுக்கு அர்த்தம் என்ன? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போனது? இன்னைக்கு அலைகள் கொந்தளிப்பு என்பது இயல்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு அலை வரும், கொந்தளிப்பு வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். எல்லாருக்கும் சமமா தான் வருது. ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கை வேற, ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை வேற. பாருங்க, படகுல எத்தனையோ பேர் கூட வந்தாங்க, அவங்க படகுல அலைகள் வந்து தான் குறிப்பிடல. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தர் கூட இருக்கிற படகுல தான் அலைகள் வந்தது. அது விசுவாசத்தின் பரீட்சை. அலைகளை போல சோதனைகள் வருகிறது, நாம் அதை பொறுமையோடு கடக்கணும். மிகுந்த சந்தோஷமாய் எடுங்கள். உபத்திரத்துல நாம சந்தோஷப்படுறோம். அதனால தான் வசனம் போட்டிருக்கு. நாம இங்க பாருங்க, வசனத்துல போட்டிருக்குது, ஆவியில் அனலாயிருங்கள், நம்பிக்கையில சந்தோஷமாய், உபத்திரத்தில் பொறுமையா இருக்கு. ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கு. உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கணுமா? பொறுமை. நமக்கு பிரச்சனை வரும்போது பொறுமை இழக்கிறோம். நீங்களும் சரி, நானும் சரி, மனுஷிகமா யோசிச்சா உபத்திரம் வரும்போது ஏன் இந்த உபத்திரம்னு பொறுமையா இருக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குதுங்க. பொறுமையா இருக்கணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை இருந்துடக்கூடாது, பொறுமை இருக்கணும். எந்த காரியத்தை செய்ய முடியும், நம்ம எடுத்தா முடிச்சிருவோம், அப்படி வந்துடக்கூடாது. பொறுமையா இருக்கணும். 4ஆம் வசனம் சொல்ல, நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்கிறது. ஒரு பரலோக அக்கறையை சேரணும்னா கர்த்தர் நம்ம விசுவாசத்தின் பாதையில கொண்டு போறாரு. எதுக்கு தெரியுமா? நாம பூரணராகும்படிக்கு, நம்ம விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆகும்படிக்கு, சத்தியத்தில் இன்னும் கர்த்தரோடு உறவாடும்படிக்கு தான் இந்த விசுவாச பரீட்சையை. தேவையில்லாம உங்களை கொண்டு போய் அந்த படகுல அமிழ்த்தி உங்களை சாகடிப்பதற்கு இல்லை. இந்த விசுவாசத்தின் பரீட்சையில பாருங்க, அந்த படகு சேதமாச்சு, அந்த படகு கவிழ்க்கிறது போல இருந்துச்சு, ஆனா படகு கவிழ்க்கப்படலை. விசுவாச பாதை என்பது பிரச்சனைகள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது, அலைகள் நிறைந்தது, காற்றுகள் நிறைந்தது, கொந்தளிப்புகள் நிறைந்தது. ஆனா கர்த்தர் ஒரு நாள் நமக்கு கவிழ்க்க இடம் கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒரு எல்லையை, அதுக்கு ஒரு முடிவை, அதுக்கு ஒரு கரையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது. பொறுமை வந்த போது நம்மளை விசுவாசத்தை பூரணப்படுத்தும். பொறுமை வரும்போது குறைவுள்ளதை நிறைவாக்கும். விசுவாசம் வரும்போது நம்ம பூரண கிரியை கர்த்தருக்காக, பரவாயில்ல கர்த்தர் எதை கொடுத்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன், அந்த விசுவாசம் பூரண கிரியை கொண்டு வருகிறது. 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காட்டில் அடிக்கப்பட்டு அலைகிற கடலுக்கு அலைக்கு ஒப்பாயிருக்கான். சந்தேகம் வந்துருச்சுனாவே வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, படிங்க 6ஆம் வசனம். அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல, 6ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகம் வந்துட்டாவே பாருங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அவிசுவாசம் சந்தேகம் வந்துச்சுனாலே படகு ஆட ஆரம்பிச்சிடும், பந்தளிப்பு அதிக ஆரம்பிச்சிடும், அலைகளை எழும்பாச்சிடும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்றது, இன்னும் கூடத்தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இன்னும் விசுவாசத்தில் பலன் இல்லை, இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டு கொடுக்குறாரு, எல்லாம் தெரியும், வசனம் தெரியும். சில ஊழியக்காரங்க கூட அப்படிதான், வசனம் தெரியும், ஜபம் தெரியும், எல்லாம் தெரியும். என்னையும் சேர்த்தான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் அலைகள் போராட்டங்கள் வரும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆண்டர் கூட இருக்கிறாரா, ஆண்டர் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரா? சந்தேகம் அதிகமாக அதிகமாக அலைகள் அதிகமாகுது. அலைகள் அதிகமாகும் போது சந்தேகம் அதிகமாக கூடாது, விசுவாசம் அதிகமாகும். ஆனா நம்ம அலைகள் வரும்போது பொறுமை இழந்து என்ன செய்யறோம்னா ஆண்டவரையே சந்தேகப்படும். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தர் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. கர்த்தர் இருந்து விடுவிச்சிருவாரு, கர்த்தர் என்னை கொண்டு வந்துருவாருன்னு என்ன பண்ணாத, சந்தேகத்தோடு நம்பாத. கர்த்தரிடத்தில் பெற முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன். அவன் நிலை இல்லை, அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. படகு கொஞ்சம் காற்று அடிக்கும், கொஞ்சம் தண்ணீர் அடிக்கும், கொஞ்சம் கொந்தளி போகிறோம், இப்படி அப்படி அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு ஒரே இடத்துல தான் நிற்க முடியும். படகு என்ன பண்ணாது, முன்னேறி கரையை போய் சேரும். அப்போ நமக்குள்ள நல்ல விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் நம்ம அக்கறை கொண்டு போகும். முதலாவது கரை நம்ம சேர வேண்டிய வாழ்க்கையின் துறைமுகமாகிய ஆசீர்வாதமான எல்லைகள். இன்றைக்கி நிறைய பேருக்கு வீடு இல்லை, நல்ல வாசல் இல்லை,
நிறைய உயர்வான காரியங்கள் இல்லை, வேலை இல்லை, இப்படிலாம் கரையை சேரவே முடியல. அப்படியே நடுவுலேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வசனம் சொல்லப்படும், நீ விசுவாசத்தின் பரீட்சையில் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தில் பூரணராக்கப்பட்டால் இந்த பொறுமை சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உனக்குள்ள கொண்டு வரும்போது இந்த விசுவாசம் நிச்சய நம்மளுக்கு கரையை கொண்டு போய் சேர்க்கும். விசுவாசத்தினால எதையும் பெறலாம். ஆபிரகாம் விசுவாசத்தில் அது நீதியாக எண்ணப்பட்டது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். விசுவாசம் தான் ஆசீர்வாதத்தின் முதல் படியே. நீங்கள் நிறைய பேருக்குள்ள விசுவாசம் இல்லை, எல்லாம் இருக்குது, ஆண்டர் கூட இருக்கிறான்றதெல்லாம் தெரியுது, நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கைன்றது வேற, நம்பிக்கைனா என்ன? ஆண்டர் கூட இருக்கிறாரு பரவாயில்ல, அது நம்பிக்கை. விசுவாசம் நான் கரையை சேர்ந்துருவேன், எந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம், சந்தேகப்பட போறது இல்லை, பரவாயில்ல, இந்த அடி அடிக்கிறாரா பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவார். ரெண்டு கரை இருக்குது. ஒன்று வாழ்க்கையின் கரையாக நல்ல வாழ்க்கை, ரெண்டாவது பரலோக கரை. இந்த பரலோக கரையை குறித்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வசனம் வாசிங்க, ஜெபிக்கலாம். 22:1-2 வசனங்கள். பழுங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதியை தேவரும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்தின் வீதியிலே மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சகம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சகத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் இக்கரை ஆகிய இரு கரையிலும் இருக்கிறதான ஜீவ விருட்சம் இருக்கிறதான ஒரு இடம். அங்க சாவு இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க வியாதி இல்லை, அந்த இலைகள் அவிழ்க்கிறது இல்லை, அதை விழுகிறது இல்லை, அதுல ஆரோக்கியம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிற இடம் அப்படிப்பட்ட இடம். பரலோக ராஜ்யம் என்பது நீங்க நினைக்கிறது போல ஏதோ சாதாரண இடம் இல்லை. அங்க துக்கம்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை, அங்க அலைகளுக்கு இடம் இல்லை, அங்க பாரங்களுக்கு இடம் இல்லை, அங்க தேவைகளுக்கு இடம் இல்லை. அங்க இப்படி நம்ம அழ வேண்டியதில்லை. கர்த்தர் நம்முடைய கண்ணீரிலே யாவையும் துடைப்பார். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அவங்க கண்ணீர் துக்கம் யாவும் மாறி போகும். அங்க சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்குது, பரவாயில்ல, முழங்கால் போடுங்க. இது ஒரு முக்கியமான செய்தி, கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தி. நம்ம அக்கறைக்கு போய் சேர வேண்டும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அக்கறையை பெறணும். ஏதோ அந்த படகுல ஏறிட்டோம், பந்தனை குதிச்சு தப்பிச்சிடலாம்னு இல்லை, அல்லது பின்மாட்டத்தில் போயிடலாம்னு இல்லை. இந்த அலைகளை கொந்தளிப்பை காற்ற நீங்க மீறி அதை மேற்கொண்டு நடக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் போராடலாமா? கண்ணில் முடிச்சோம் ஆண்டவரே, சந்தேகம் வந்துடக்கூடாது, கர்த்தருடைய கோபம் வாழ்க்கையில வந்துடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவை வச்சிருக்கிறார் அவர். அந்த அலைகளுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். விசுவாசம் நிலவமாகும். இந்த விசுவாச பரீட்சையில உன் பொறுமையை கர்த்தர் பார்க்கிறார். பொறுமை பூரண கிரியை பெறும்போது கர்த்தர் உன்னை நிலைக்க பண்ணுவார். நீ இப்ப நிலை இல்ல, நீ தடுமாற்றம் இருக்குது. ஆனா அவன் தடுமாற்றதெல்லாம் மாற்றி நீ சேர வேண்டிய துறைமுகத்துல கர்த்தரை கொண்டு போய் சேர்ப்பார். 107ஆம் சங்கீதத்தில் அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் அலைகளை அமர்த்துகிறவர். Shara Bankana Ra Nabari Sika Rabanka Turanka Ramania